இந்த வீடியோல குட் பேட் அக்லியோட டீசர் எப்படி இருக்கு அண்ட் ஸ்டோரி பிளாட் எந்த மாதிரி இருக்கும், டீசர் வச்சு நம்ம எந்த அளவுக்கு படத்தை கெஸ் பண்ண முடியும், டீசர்ல எந்தெந்த போர்ஷன் படத்துல இருந்து காட்டியிருக்காங்க, படம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீசர் சொன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. மார்க் ஆண்டனி டீசர் அளவுக்கு இல்லைனாலும் தேவையான அளவுக்கு இருந்து, முக்கியமா இது ஒரு ஃபேன் பாய் சம்பவம் 100% நம்பி கேரண்டியா வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் டீசர் கட் இருக்கு. ஆதிக் ரவிச்சந்தர் டீசர் கட் பண்றதுல கிங்கு, அந்த வரிசையில இந்த டீசரையும் சேர்த்துடலாம். படத்தோட ப்ரொடக்ஷன் குவாலிட்டி, மியூசிக் குவாலிட்டி எல்லாமே அருமையாவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ டேரக்டா ஸ்டோரி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூவி ஸ்டார்ட் பண்ணும்போது, அதாவது AK63 ஆதிக் ரவிச்சந்தர் பண்றார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு வரும்போதே வந்த ரூமர் தான் காப் த கேங்ஸ்டர் தி டெவில், அந்த படத்தோட ரீமேக் தான் இது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில பேர் இது அடங்காதவன் அசராதவன் அந்த ட்ரிபிள் ஏ படத்தோட இன்னொரு வருஷம் தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் குட் பேட் அக்லி அப்படின்னு டைட்டில் வரும்போதே இது தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டீசர்ல இது எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ தி கேங்ஸ்டர் தி காப் தி டெவில் அந்த படத்தோட பிளாட் என்னன்னா, கேங்ஸ்டர்னு ஒரு கேரக்டர், போலீஸா ஒரு கேரக்டர், டெவில்னு ஒரு சைக்கோ கேரக்டர் இருக்கும். டெவில் எல்லாருமே கொண்டுட்டு இருக்கும். அந்த வரிசையில தி கேங்ஸ்டர் வந்து அது ஒரு சாதாரண ஆள் நினைச்சிட்டு கொல்ல வரும்போது கேங்ஸ்டர் அவனை அடிச்சு போட்டு தப்பிச்சிருவான். இதுக்கப்புறம் கேங்ஸ்டரோட லைஃப், அதாவது யாராலுமே கொல்ல முடியாத ஒரு கிங்பினா இருந்தவனா ஒருத்த கொல்ல ட்ரை பண்ணியிருக்கான், அவருக்கு வந்து அட்டாக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவருக்கான ரெஸ்பெக்ட் எல்லாமே குறையும். இதுக்காக திருப்பி அவர் ரிவெஞ்ச் எடுக்க போவாரு. ஸோ இதுல காப்போட பிளே எப்படி இருக்கு, அந்த கேங்ஸ்டர் என்ன பண்றாரு, அந்த டெவில் எப்படி இதுல இருந்து தப்பிக்க போறான் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி லைன் தான் தி கேங்ஸ்டர் தி காப் தி டெவில். அதுவே இந்த படத்தை வந்தோம்னா, இந்த படத்தோட மெயின் பிளாட் வந்திருக்க நியூஸ் படி, பெரிய கேங்ஸ்டர் அவருக்கு யாரோ ஒருத்தர் பிரச்சனை கொடுத்துட்டு போயிட்டா, இப்ப பிரச்சனை கொடுத்தோம்னா அந்த கேங்ஸ்டர் தேடி போய் கொள்ளணும், இந்த மாதிரி ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். இது ரெண்டு பிளாட்டுமே மேக்சிமம் ஒன்னாதான் இருக்கும். இப்போ வரைக்கும் வந்திருக்க தி கேங்ஸ்டர் தி காப் தி டெவில் இதோட ஒரு ராயல் குட் பேட் அக்லில தெளிவா தெரியுது. முக்கியமா அந்த ஜெயில் சீக்வன்ஸ், கேங்ஸ்டர் தி காப் தி டெவில் அந்த படத்துல வர ஒரு ஐகானிக் சீக்வன்ஸ் தான் அது. இந்த ரெண்டு படத்துக்கு உள்ள டிஃபரெண்ட் என்னன்னா, அதுல கேங்ஸ்டர் எவ்வளவு பெரிய ஆள்னு காட்டுறதுக்கு அவர் லைஃப் ஹிஸ்டரி எல்லாம் காட்ட மாட்டாங்க. ஜஸ்ட் அவர் பண்ணிட்டு இருக்க ஒரு ரெண்டு சம்பவம், அந்த காப்பு தான் மெயின் ப்ரோட்டகனிஸ்டாவே இருப்பாரு. ஒரு கேங்ஸ்டர் பண்ணிட்டு இருக்க ரெண்டு சம்பவம், அதுக்கப்புறம் ஒரு ஆளோட சம்பவம் காட்டி 3 பேரை காட்டி டைரக்டா ஸ்டோரிக்குள்ள போயிடுவாங்க. எங்க எப்படி இருக்க போதுன்னா, கேங்ஸ்டர் எவ்வளவு பெரிய ஆளு, எங்க இருந்து வந்தாரு அப்படிங்கிற மொத்தமா காட்டி, எப்படி வந்தவன இந்த மாதிரி சம்பவம் பண்ணிட்டான் அப்படின்னு காட்டுற மாதிரி இருக்க போது, பெரிய கிங்பினா இருக்கிறவரு இந்த சம்பவத்திலும் டைரக்டா ஈடுபடாத ஆளு, அவருக்குன்னு தனியா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கிரியேட் பண்ணி அதை மொத்த சிண்டிகேட்டும் ஃபாலோ பண்ற அளவுக்கு வச்சிருக்காரு. இப்போ அவரே ஒருத்தன் போட ட்ரை பண்ணிட்டான். இப்போ குட்டா இருக்கு, அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வாழ்ற ரூல்ஸை மீறி பேடா மாறுறாரு. அதுக்கப்புறம் அவனாலேயே ஒரு அக்லியா மாறுறாரு. இந்த படத்தோட மெயின் பிளாட்டு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆர்க்கு, சூப்பரான ஒரு பில்டிங் எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்போ இந்த படத்துல முக்கியமான விஷயம் அந்த வில்லனை மட்டும் பர்ஃபெக்டா பண்ணிட்டாங்கன்னா இந்த படம் பிளாக் பெஸ்ட்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் நியூஸ் படி இது கண்டிப்பா ஓப்பனிங் டேல பெரிய சம்பவம் பண்ணும். அண்ட் அந்த படம் சக்சஸ்ஃபுல்லா ஆகி இன்னும் பெரிய சம்பவம் பண்றதுக்கு வில்லனோட ரைட்டிங் ரொம்பவே முக்கியம். அது மட்டும் இல்லாம இந்த படம் மெயினா ஏகேவோட தெலுங்கு ஃபேன்ஸ் மார்க்கெட்டை அதிகப்படுத்துறது தான். ஏன்னா ஏகேவை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் எல்லாருமே தமிழ் ஃபேன்ஸ் மட்டும்தான், தமிழ் ஆடியன்ஸ் மட்டும்தான். வெளியில உள்ளவங்க ரொம்ப ரொம்ப கம்மி, இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான ஃபர்ஸ்ட் டயர் ஆக்டர்ஸ்ல வெளியில மார்க்கெட் வச்சிருக்கிற ஆள்னா அது ஏகே தான். வகையில மைத்திரி மூவி மேக்கர்ஸ், போன ரவிச்சந்திரோட படம் இதெல்லாம் வந்து தெலுங்குல ரொம்பவே பெரிய சம்பவம் பண்ணுது. அதனால ஏகேவோட தெலுங்கு மார்க்கெட்டிங் அதிகப்படுத்துற வகையில தான் இந்த படத்தை அவங்க பண்ணியிருக்காங்க. அதனால தெலுங்கு சினிமாக்கு ஏற்ற மாதிரி சில எலமெண்ட்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மார்க் ஆண்டனி மாதிரி இருந்தா சரி. உங்கள் தாட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்.